குரூப் 2 தேர்வில் முறைகேட்டில் ஈடுபடுவோர் மீதும் கிரிமினல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அரசு பணியாளர் தேர்வாணையம் எச்சரித்துள்ளது. தமிழக அரசு துறைகளில் உள்ள காலி பணியிடங்கள் தேர்வாணையத்தின் மூலம் நிரப்பப்படுகிறது. தமிழக அரசின் 25 துறைகளில் உள்ள 6695 பணியிடங்களுக்கான குரூப் 2 தேர்வு சனிக்கிழமை நடைபெறுகிறது. தமிழகம் முழுவதும் 1729 மையங்களில் இத்தேர்வு நடைபெறுகிறது. 4,50,000க்கும் அதிகமானோர் இத்தேர்வை எழுதுகின்றனர். இதுகுறித்து சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவர் அரங்க செல்லமுத்து, குரூப் 2 தேர்வில் முறைகேட்டில் ஈடுபடுவோர் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், தேர்வு தாளில் ஏதும் முறைகேடு நடந்தால் தேர்வு ரத்து செய்யப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்தார். எங்கேனும் வினாத்தாளை பற்றி முறைகேடு நடைபெறும் என்று சொன்னால் இந்த தேர்வு தள்ளி வைப்பதற்கு ஆணையம் சரியான முடிவினை எடுக்கும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரையில் புரளியாகத்தான் இருக்கிறது. இதை யாரும் நம்ப வேண்டாம். எனவே தேர்வு முறைப்படி நடைபெறும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். குரூப் 2 தேர்விற்கான வினாத்தாள்கள் சில இடங்களில் 5 லட்சம் வரையில் விற்பனை செய்யப்படுவது குறித்து செய்தித்தாள்களில் வெளியான செய்திகள் வெறும் புரளி என்றும், முழு கண்காணிப்பில் கேள்வித்தாள்கள் பாதுகாக்கப்படுவதாகவும் அவர் கூறினார்.